உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எதனால வந்து கோலின்சியர் கொண்டி பேய்க்கு கண்ணுக்கு தெரியும்ன்னு? அது மட்டும் இல்லாம வந்து இந்த ட்விஸ்டர் மூவிஸ்ல தான் இருக்க ஹிட்டனான ஃபேக்ட்ட பத்தி தெரியுமா? அதாவது இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து 6த் சென்ஸ் மூவியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். This morning, when you knocked on my door, early this morning. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து, ஏன் அந்த சின்ன பையன கொண்டு அந்த பேய்க்கு கண்ணுக்கு தெரியுதுன்றதான். இத எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து, இந்த படத்தோட டைரக்டரோட படம் எல்லாமே வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி கேரக்டரா தான் இருக்கும். இத எத வச்சு சொல்றேன்னா வந்து, இவனுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி மாரி இல்லாம வந்து, அவனுக்குள்ள வந்து ஒரு பவரா கூட இருக்கலாம். அதுக்கு வந்து இந்த படத்தோட டைட்டில்லே வந்து அந்த விஷயத்த மீன் பண்ணியிருக்காங்க. நீங்க வேணா அந்த டைட்டில வந்து அடுத்த பாயிண்ட்ல நான் என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன். பிகேன் த நேம் பார்க்கலாம். இந்த பிகேன் த நேம்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து, ஏன் இந்த படத்தோட டைட்டில் வந்து 6த் சென்ஸ்ன்னு வச்சாங்கன்னு தெரியுமா? எதனால வச்சிருக்காங்கன்னா வந்து, நம்மளுக்கு 5 சென்ஸ் இருக்கு. இந்த 6வது சென்ஸா என்ன சொல்றாங்கன்னா வந்து, நம்மளால பேய பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்னு தான் வந்து 6வது சென்ஸ். அதனால தான் இந்த படத்துக்கு கூட 6த் சென்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த பையனால கூட பார்க்க முடிஞ்சிருக்கும் பேய். அவனுக்குள்ள ஒரு சென்ஸ் தான் வந்து அந்த பேய் பார்க்கறன்றது. அவனுக்குள்ள ஒரு பர்சனாலிட்டியோ, பவரோ கிடையாது. ட்விஸ்டட் மூவிஸ் அதாவது என்ன பார்க்க போறோம்னா வந்து, நீங்க ட்விஸ்டட் மூவிஸ் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து, அந்த ட்விஸ்ட் வந்து நம்மளுக்கு கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க 6த் சென்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து, ஓப்பனிங் சீன்லயே வந்து இந்த படத்துக்கான ட்விஸ்ட் என்னன்னு ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆனா, அத வந்து நம்மளுக்கு தெரியாத மாரி வந்து இந்த படத்துல கன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி தான் வந்து இன்சிடென்ட்ஸ்ல வந்து ஒரு உயில் மூலியமா கதை ஆரம்பிக்கும். அத வச்சு கன்ஃப்யூஸ் பண்ணி கதைய நோக்கி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதே மாரி தான் வந்து மகாராஜா படத்துலயும் வந்து ஒரு குப்பை தொட்டி மூலியமா கதை ஆரம்பிச்சு கன்ஃப்யூசிங்கா கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு ட்விஸ்டட் மூவிஸ்ல வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ட வச்சு வந்து கன்ஃப்யூசிங்கா கொண்டு போறாங்க. இதுதான் ஒரு இந்த மாரி விஷயங்கள் தான் நான் வந்து ட்விஸ்டட் மூவிஸ்ல நெறைய நோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து இந்த வீடியோல நான் இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். 6த் சென்ஸ் மூவி கன்ஃப்யூசிங் சீன். அதான் 6த் சென்ஸ் மூவில இருக்க கன்ஃப்யூசிங் சீன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டிங் சீன்லேருந்தே கன்ஃப்யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர சுடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அவர் சாவனாரா சாவலையான்றத காமிக்காம, வேற ஒரு சீன் கட் ஆஃப் பண்ற மாரி. அதே மாரி வந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ வரும்போது வந்து, அவங்க அம்மா கூட இவர் பேசியிருப்பாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா, அவங்க வந்து பேசாம தான் இருப்பாங்க. ஏன்னா, இவரு வந்து ஒரு கோஸ்ட்டுனால வந்து பேசியிருக்க மாட்டாரு. ஆனா, இத வந்து நம்ம ஆடியன்ஸ் ஆன நம்மள வந்து கன்ஃப்யூசிங் பண்ற மாரி இந்த சீன வச்சிருக்காங்க. அதே மாரி வந்து இவரு ரெஸ்டாரண்ட் போம்போது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சும்மா தான் வந்து வெட்டிங் ஆனிவர்சரின்னு வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா, அது வந்து நம்பளா பார்க்கும்போது வந்து இவர்ட்ட தான் சொல்லிட்டு போறாங்க. கோவமா இருக்கனால வந்து அப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு நம்பளுக்கு வந்து காட்டுற மாரி அந்த சீன் இருக்கும். இப்படிதான் இந்த படத்துல வந்து எல்லா சீனுமே கன்ஃப்யூசிங்கா காமிச்சிருக்காங்க. ஹிடன் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த ஹிடன் டீட்டெயில்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து, நீங்க இந்த சின்ன பையன் கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து, இந்த சின்ன பையனும் அந்த சைக்காட்ரிஸ்ட் ஹீரோ கேரக்டரும் வந்து 2 பேருமே வந்து தான் பேசியிருக்க மாரி காட்டுவாங்க. வேற யார் கூடயுமே நம்ம ஹீரோ பேசாத மாரி தான் காமிச்சிருப்பாங்க. வெறும் அந்த சின்ன பையன் கூட தான். ஏன்னா, அந்த சின்ன பையனுக்கு ஒண்ணு தான் பேய் கண்ணுக்கு தெரியும். இவரு வந்து ஒரு பேய்னால வந்து அவன்ட்ட மட்டும் தான் பேசியிருப்பான். இந்த படத்துல இருக்க இது ஒரு ஹிடன் டீட்டெயில்னு கூட சொல்லலாம். நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து எல்லா சீன்லயுமே வந்து ஒரே ட்ரெஸ் போட்டிருக்க மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த சின்ன பையன்கிட்ட பேசுற சீனா இருக்கட்டும், அதே மாரி வந்து இவரு எல்லா சீன்லயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரே ட்ரெஸ் போட்டிருக்க மாரி தான் இந்த படம் ஃபுல்லாவே காமிச்சிருப்பாங்க. இது மூலியமாவே வந்து இவர் ஒரு கோஸ்ட்டுன்றத மீன் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம். அதாவது இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ல என்ன பார்க்க போறோம்னா வந்து, இந்த படத்துல வர எல்லா கோஸ்ட் சீன்லயுமே வந்து, அந்த கோஸ்ட்டுக்கு தான் வந்து அடிபட்ட மாரி இருக்கும். அந்த சீன தான் எப்படி எடுத்திருக்காங்கன்னா வந்து, ஒண்ணு வந்து கேமரா ஆங்கிள்ஸ் ட்ரிக் மூலியமா எடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து மேக்கப் மூலியமா வந்து எடுத்திருக்காங்க. எதுவுமே வந்து சிஜிஐ இல்ல. ஓகே கைஸ் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.